Hi guys, welcome to Mr. Siva Times. இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து சிமெண்ட் கம்ப்ரஸரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் என்னோட வீடியோ வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இதுதான் சிமெண்ட் கம்ப்ரஸரோட அவுட்லுக்கு. ஸோ இது இப்படி தான் இருக்கும். ஸோ தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாத புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஸோ இப்படி தான் இப்போது இமேஜ் இருக்கும். ஓகேவா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுனாக்க, ஸோ நம்ம இந்த கம்ப்ரஸரில் 3 ஃபேஸ் மோட்ரு இருக்கும். ஓகேவா? 3 ஃபேஸ் மோட்ரு வந்து இதோட கெப்பாசிட்டி வந்து கிலோவாட்டு 37 கிலோவாட்டு, 50 ஹெச்பி மோட்ரு. ஓகேவா? 3 ஃபேஸ் மோட்ரு ப்ளஸ் வந்து இந்த மோட்ரு எப்படி ரன் ஆகும்னாக்க ஸ்டார் டெல்டாவில் ரன் ஆகும். ஸோ ஸ்டார் டெல்டாவை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து ஸ்லோவாக ஆன் ஆகும், டெல்டாவுக்கு வந்த பிறகு ஃபாஸ்ட்டாக ஆன் ஆகும். ஃபாஸ்ட்டாக ஆன் ஆகும்போது இந்த பெல்ட்டு, இந்த கம்ப்ரஸருக்கும் இந்த மோட்டருக்கும் நடுமத்தில் பெல்ட் டிரான்ஸ்மிஷன் நடக்கும். அந்த பெல்ட் டிரான்ஸ்மிஷன் மூலமா கம்ப்ரஸர் ரன் ஆகி இப்போ பாருங்கள் ஃபில்ட்ரு வழியாக இருக்கும். இது வந்து ஃபில்ட்ருக்கு பாருங்கள், இந்த ஃபில்ட்ரு வழியாக ஏர் வந்து உள்ளே இழுக்கும். உள்ளே இழுத்து அந்த ஃபில்ட்ரு வந்து வெளியில் இருக்கிற ஏர் டஸ்ட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி உள்ளே இந்த டேங்க் வழியாக கம்ப்ரஸர் உள்ளே இழுக்கும். ஸோ உள்ளே இழுத்து எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக கம்ப்ரஸர் ரன் ஆகுதோ அந்த அளவுக்கு உள்ளே இழுக்கும். ஓகேவா? அதான் இன்லெட் வழி. இழுத்து கீழே ஒரு அவுட்லெட் வழி இருக்கும். கீழே ஒரு சிலிண்டர் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த சிலிண்டர் வழியாக காற்றை வெளில தள்ளும். எந்த அளவுக்கு ஓடுதோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸை காற்று வெளில தள்ளும். இங்கே மீட்ரு இருக்குது பாருங்கள். இந்த மீட்டரில் நம்ம எவ்வளோ காற்று வெளில போகுது, எத்தனை பார் வெளில போகுது சொல்லிட்டு நம்ம இதில் கண்காணிச்சிக்கலாம். எந்த அளவுக்கு அவுட்லெட் போகுது கண்காணிச்சிக்கலாம். அடுத்தது ரைட் சைடு வந்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு ரிலீஃப் வால்வு இருக்கும். ஸோ இந்த ரிலீஃப் வால்வு தான் எந்த அளவுக்கு பார் வந்து ஏரோட பார் வந்து வெளில அனுப்பணும், அந்த சிமெண்ட் வண்டிக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணுறது இதுதான். அதில் த்ரெட்டு இருக்குது பாருங்கள். த்ரெட்டு, ஸ்ப்ரிங்கு, உள்ள ராடு இருக்கும், கேட் வால்வு மாரி இருக்கும். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஏரை வந்து அந்த வண்டிக்கு அனுப்பலாம். ஸோ எந்த அளவுக்கு அனுப்பலாம்னா வண்டியில் வந்து ஒரு பர்சன்டேஜ் கணக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது 1% வச்சு ஸ்டார்ட் பண்ணாக்க கரெக்டாக இருக்கும். 1% ஏர் ஏறினதுக்கப்புறம் அந்த ஏர் ரிலீஃப் வால்வு வழியாக ஏர் ரிலீஸ் ஆகிடணும். ஸோ இதான் அதோட கண்ட்ரோல். அதை கண்ட்ரோல் பண்ணுறது அந்த வால்வு. அடுத்தது ஏர் வந்து இந்த பைப் இருக்குது பாருங்கள், அது வந்து நேராக நம்ம சிமெண்ட் வண்டியில் கனெக்ஷன் பண்ணுறோம். சிமெண்ட் வண்டியிலேருந்து ஒரு ஓஸ் வந்து சைலோவுக்கு போகும். ஸோ எதுக்குனாக்க இந்த ஏர் போயிட்டு சிமெண்ட் வண்டியில் இருக்கிற சிமெண்ட்டை வெளில தள்ளும். அந்த சிமெண்ட் வந்து இந்த பைப்பு வழியாக நேராக சைலோவுக்கு போகும். ஸோ இதுதான் சிமெண்ட்லேருந்து வர பைப்பு. பெருசாக இருக்குது பாருங்கள். அது சின்ன பைப்பாக இருக்கிறது வந்து நம்ம சிமெண்ட் வண்டியில் அட்டாச் பண்ணிடுறோம். சிமெண்ட் வண்டியில் இருக்கிற சிமெண்ட் வந்து அந்த சிமெண்ட் பைப் வழியாக சைலோவுக்கு மேலே போகும். ஓகேவா? நேராக மேலே டாப்புக்கு போவோம். மேலே போயிட்டு சிமெண்ட் மேலேருந்து கொட்டும். ஸோ கொட்டும் போது என்ன நடக்குனாக்க அது உள்ளார புகை பறக்கும். புகை ஒரு அழுத்தம் உருவாகி அந்த உள்ளே இருக்கிற காற்று வெளில தள்ளும். ஸோ வெளில தள்ளும்போது அதுலேருந்து ஒரு அவுட்லெட் பைப் வரும். ஓகேவா? அந்த அவுட்லெட் பைப் வந்து நேராக வந்து அதுக்குன்னுக்குரிய ஃபில்டருக்கு போகும். ஃபில்ட்ரு எதுக்குனாக்க அவுட்லெட் வழியாக வர அந்த டஸ்ட்டான ஏர், அதாவது சிமெண்ட்டு கலந்த காற்றை வந்து அந்த ஃபில்ட்ரு வந்து ஃபில்ட்ரு பண்ணும். எப்படி ஃபில்ட்ரு பண்ணணும்னா சிமெண்ட்டை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணும். மீதி இருக்கிற காற்றை வந்து ஃபில்ட்ரு மேலே ஒரு கம்ப்ரஸர் இருக்கும். ஸோ அந்த கம்ப்ரஸர் என்ன பண்ணுனாக்க அந்த உள்ள இருக்கிற காற்றை வந்து அது இழுத்து வெளில தள்ளும். சிமெண்ட்டு மட்டும் அந்த ஃபில்ட்ரு வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ வண்டி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபில்டருக்கு மேலே இன்னொரு மோட்ரு இருக்கும், அது வைப்ரேட்டர் மோட்ரு. அந்த வைப்ரேட்டர் மோட்ரு ஆன் பண்ணும்போது இது உள்ளே இருக்கிற சிமெண்ட் வந்து அந்த ஃபில்ட்ரு பிடிச்சி வச்சுக்கிற சிமெண்ட் வந்து ஷேக் ஆகி கீழே இருக்கிற ஒரு ஸ்டோரேஜ் ஒன்று இருக்கும், கோன் மாதிரி இருக்கும். அந்த கோனில் வந்து நம்ம கொட்டும். லாஸ்ட்டாக என்ன பண்ணோம்னா அதுக்கு கீழே ஒரு கேட் வால்வு இருக்கும். அந்த கேட் வால்வை ஓப்பன் பண்ணி நம்ம ஒரு பேக்லேயோ இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வண்டி இறக்கும், ஒரு 40 டன் இருக்குனாக்கா ஒரு 50, அதாவது ஒரு மூட்டைக்கு கம்மியாக தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுவே நம்ம அந்த ஃபில்ட்ரு வைக்கல, அதாவது ரிட்டர்ன் பைப் வைக்கல சைலோவிலேருந்துன்னு வச்சிங்களா, என்ன நடக்குனாக்கா வர ஏர் வந்து வெளியில் பறக்க ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லைனாக்கா சைலோவை வெடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு உள்ளே வந்து காற்றோட அழுத்தம் இருக்கும். ஸோ இந்த மோட்டரை பொறுத்த வரைக்கும் 50 ஹெச்பி மோட்டர் சொல்லியாச்சு. இந்த இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், இதெல்லாம் வந்து மோட்டரோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஓகேவா? அந்த இந்த ஸ்கேலெல்லாம் வச்சு தான் இந்த மோட்டரை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எதுக்குனாக்கா அலைன்மெண்ட், அதாவது இந்த மோட்டருக்கும்
கம்ப்ரஸருக்கும் அந்த புள்ளி இருக்குது பாருங்கள், 2 புள்ளி வந்து ஈவனாக இருக்கணும். அப்போ தான் அந்த பெல்ட் ரொட்டேஷன் வந்து நல்லா நடக்கும். இல்லைனாக்க 2 புள்ளி ஈவனாக இல்லைனாக்க பெல்ட்டு கட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ கிராஸாக ஓடும்போது பெல்ட்டு கட் ஆகி அடுத்தது என்ன நடக்குனாக்க ரன்னிங்கில் சிமெண்ட்டு ஜாம் ஆகிடும். ஸோ கம்ப்ரஸர் அவுட்லெட்டில் ஏர் போகாது. ஓகேவா, சிமெண்ட் வண்டிக்கு ஏர் போகாது. அதனால் என்ன பண்ணணும், சிமெண்ட்டு தள்ளாது. சிமெண்ட்டு வந்து சிமெண்ட் பைப்பில் ஸ்டோர் ஆகி ஸ்டக் ஆகிடும். ஓகேவா, ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதை மறுபடியும் கழட்டி க்ளீன் பண்ணுறது ரொம்ப பிரச்சனையாகிடும். ஓகேவா, இப்போ நம்ம எப்பவுமே என்ன பண்ணோம்னாக்கா இந்த அலைன்மெண்ட்டு கரெக்டாக பார்த்துக்கணும். அதேமாரி இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஆயில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும், மோட்டருக்கு வர சப்ளை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் ஒரு ஓரல் செக்கிங்காக பண்ணாக்க நம்ம என்றைக்கும் பயப்பட தேவையில்லை. ஓகே, இந்த கம்ப்ரஸருக்குரிய ஆயில் வந்து கீர் ஆயில் 320. ஸோ இந்த கம்ப்ரஸருக்கு வந்து கீர் ஆயில் 320 தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட கெப்பாசிட்டி என்னன்னாக்க பெல்ட் இருக்குல்ல, அந்த பக்கம் வந்து 2.5 லிட்டரும். ஸோ ஆப்போசிட் இருக்குல்ல, அதுவும் ஃப்ரண்ட் சைடு சொல்லுவாங்க. பெல்ட் இருக்கிற சைடு வந்து பேக் சைடு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரண்ட் சைடு வந்து 3 லிட்டர்ஸ் வரும். ஸோ இதோட ஆயில் கெப்பாசிட்டி. அதேமாரி இந்த கம்ப்ரஸரை பொறுத்த வரைக்கும் பெல்ட் ரன் ஆகிறத ஒரு கார்டு போடுறது ரொம்ப நல்லது. கார்டு வந்து இருக்கிறது ரொம்ப சேஃபு. ஸோ சேஃப்டியாக ஆன் பண்ணுங்கள். ஏன்னா ரன்னிங் டைமில் நம்ம சப்போஸ் அங்கே அந்த பக்கத்தில் போனாக்க ஆக்சிடென்ட் நடக்க ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது வந்து ரன்னிங் டைமில் பெல்ட் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். தவறுதலாக நம்ம கையை வச்சாலும் ரொம்ப ரிஸ்க்கான வேலையாகிடும். அதனால் கார்டெல்லாம் கண்டிஷனாக இருக்கணும். பெல்ட்டு கண்டிஷனாக இருக்கணும். பெல்ட்டு கண்டிஷன் இல்லைனாலும் பெல்ட்டு கட்டாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெல்ட்டு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குதுனாக்கா ஸோ லோடு அவுட்புட் வராது, பெல்ட்டும் கட் ஆகும். அதேமாரி பெல்ட்டும் அந்த 2 புள்ளியும் ஈவனாக இல்லைனாலும் பெல்ட்டு கட்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகேவா, ஆயில் கரெக்டாக பார்த்துக்கணும். எல்லாமே போல்டு நட்டெல்லாம் கரெக்டாக செக் பண்ணுங்கள். சில டைமில் வந்து அது வந்து ஃபோர்ஸாக ஓடுற மிஷினு. அந்த டைமில் போல்டெல்லாம் அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் போல்டெல்லாம் லூஸாக வாய்ப்பு இருக்குது. ஸோ மந்த்லி ஒன்ஸ் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ கைஸ், பேக் சைடில் வந்து அந்த ஏர் மீட்டர் இருக்கும். ஸோ அதில் ஏர் செக் பண்ணிக்கலாம். ஸோ 2 பக்கமாக கீர் பாக்ஸில் அந்த ஆயில் கேஜி பார்க்குற அந்த கிளாஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த கிளாஸ் வழியாக ஆயில் லெவல் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ இந்த கம்ப்ரஸரோடைய டீட்டெயில் 50 HP பவரு. ஓகேவா, 9 பார். ஸோ இதோட மாடல் நம்பரு, என்ன கம்பெனி, ஸோ இதெல்லாம் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துக்குங்க. சில டைம் நம்ம கண்டினியூஸாக லோடு இறக்கிட்டே இருப்போம். அந்த டைமில் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை டெய்லியுமே பார்க்கலாம். அதாவது ஒரு டைம் நம்ம சிமெண்ட் இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஆயில் செக்கப்பு, ஸோ பெல்ட் கண்டிஷனு எல்லாமே நோட் பண்ணுறது நல்லது. வோல்டேஜ் செக் பண்ணுறது நல்லது. எவ்வளோ பார் போகுதுன்னு செக் பண்ணுறது நல்லது. ஓகேவா, ஸோ கேபிள் கூட செக் பண்ணணும். ஸோ கேபிள் என்ன காயம் இருக்கா, ஸ்கின் என்ன பேர்ந்துருக்கா, இல்லை எலி வந்திருக்கா. ஸோ இந்தமாரி பாக்ஸ் இருக்கிற இடத்த பொறுத்த வரைக்கும் எலி கண்டிப்பாக வரும். ஓகேவா, ஸோ இந்த பாக்ஸ்லேயே எலி வந்துச்சு. ஸோ நான் அதை பார்த்துட்டு ஓப்பன் பண்ணி டேப் அடித்து விட்ருக்கேன். ஸோ இது வந்து வோல்ட் மீட்ரு, ஆம்பர் மீட்ரு. இது வந்து செலக்டர் சுவிட்ச் எதுக்குனாக்கா அதாவது 3 ஃபேஸ் லைன் வருதுல, ஒவ்வொரு லைன்லையும் எவ்வளோ வோல்டேஜ் வரும்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ அதை செலக்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பவர் இண்டிகேஷன் அது இருக்கும். இப்போ மேலே இருக்குது பாருங்கள், அது வந்து அந்த ஃபில்டருக்குரிய வைப்ரேட்டருக்கும் அதாவது மேலே இருக்கிற கம்ப்ரஸருக்கும் ரெண்டுத்துக்கும் 3 ஃபேஸ் லைனு 3 போல் பிரேக்கரு. இது பிரேக்கர் மூலிமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ரஸர் அதை ஃபில்டருக்குள்ளே இருக்கிற கம்ப்ரஸரை ஆன் பண்ணிக்கணும். லோடு இறக்கிறதுக்கு முன்னாடி ஃபில்டரில் இருக்கிற கம்ப்ரஸரை ஆன் பண்ணிவிட்டு தான் அடுத்தது இந்த சிமெண்ட் கம்ப்ரஸரை ஆன் பண்ணணும். ஸோ அது அப்போ தான் என்ன பண்ணணுன்னாக்கா சிமெண்ட் கம்ப்ரஸர்லேருந்து போகிற ஏர் வந்து வண்டியில் போய் சிமெண்ட்டை தள்ளும். அந்த சிமெண்ட்டு வந்து யாராவது சைலோவுக்கு போயிட்டு சைலோவில் வந்து அடுத்த லைன் வழியாக வந்து ஏர் வந்து இந்த ஃபில்டருக்கு வரும். இந்த ஃபில்ட்ரு என்ன பண்ணும், அதில் இருக்கிற சிமெண்ட்டை உள்ளே ஃபில்ட்ரு பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற ஏரை வந்து வெளில தள்ளும். ஸோ முன்னாடி நம்ம உள்ளே இருக்கிற ஃபஸ்ட்டு வந்து இந்த கம்ப்ரஸரை ஃபில்டரில் இருக்கிற கம்ப்ரஸரை ஆன் பண்ணுறது நல்லது. ஓகேவா, இப்போ வந்து உள்ள பேனல் போர்டில் பாருங்கள், பேனல் போர்டில் கான்டாக்டரு, டைமரு, ஸோ 3 கான்டாக்டர் இருக்கும். 3 கான்டாக்டர் இருக்குன்னா மெயின் கான்டாக்டர் ஒன்று ஸ்டார் ஒன்று டெல்டா ஒன்று. நம்ம ஷார்ட் பண்ணும்போது மெயின் கான்டாக்டரும் ஸ்டாரும் தான் ஆன் ஆகும். ஸோ அது எதுக்குன்னா ஸ்லோவாக ஆன் பண்ணுறதுக்காக. அடுத்து என்ன நடக்குனாக்கா டைமர் மூலிமா ஸ்டார் ஆஃப் ஆகிடும், மெயின் கான்டாக்டரும் டெல்டா கான்டாக்டர் ஆன் ஆகி ஸோ டெல்டாவில் ஓட ஆரம்பிச்சிடும். டெல்டாவில் ஓடும்போது ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிக்கும். ஓகேவா, ஸோ அதுக்காக தான் 3 கான்டாக்டர் கொடுத்துருக்காங்க, அதுக்குரிய டைமர் கொடுத்துருக்காங்க. ஸோ இத்தனை செகண்டில் டெல்டா ஆன் ஆகணுன்றதுக்காக. ஸோ இது ஆம்பர் மீட்டருக்கும் வோல்ட் மீட்டருக்கும் போகிற லைனு. இது செலக்டர்
செலக்ட் சுவிட்ச் மூலிமா நம்ம வோல்டேஜ் செக் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், அடுத்தது வந்து சிமெண்ட் ஏர் கம்ப்ரஸரில் என்ன ஃபால்ட் வரும்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மோட்டர் எடுத்துக்குவோம். மோட்டரை பொறுத்த வரைக்கும் ஒன்று எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட் இருக்கும். எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் மோட்டருக்கு கரெக்டான சப்ளை, அதாவது கரெக்டான வோல்டேஜ் வராமல் இருந்தாக்க மோட்டர் ரன் ஆகாது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம மல்டிமீட்டரை வச்சு வோல்டேஜ் செக் பண்ணிக்கலாம். 3 ஃபேஸ் லைன் கரெக்டாக வருதா, ஸ்டார் டெல்டா கான்டாக்டர் ஆன் ஆகுதான் பார்க்கலாம். ஸோ கான்டாக்டர் செக் பண்ணணும். அடுத்து வந்து மோட்டர் சரி கான்டாக்டர் ரன் ஆகுது, மோட்டர் ஓடலைனாக்கா ஒன்று கேபிள் கட் ஆகிருக்கணும். கட்டான கேபிள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, கேபிள் வந்து வெளியில் எடுத்து ட்ரேஸ்வர் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வோல்டேஜ் கொடுத்து ஸோ பேனல் போர்டில் வந்து மோட்டரில் இருக்கிற வந்து டெர்மினலை அவுத்து பார்த்துட்டு அதில் மல்டிமீட்டர் வச்சு பார்த்தாக்க ஸோ சப்ளை வருதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது எதனால் கட் ஆகுனாக்க ஒன்று கேபிள் டச் ஆகும்போது ஷார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கேபிள் கட் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்த கம்ப்ளைண்ட் வந்து லூஸ் கனெக்ஷன். கேபிள் அதாவது சப்ளையே கரெக்டாக இருக்குது எல்லாமே இருந்தாக்க லூஸ் கனெக்ஷனாக இருந்தாலும் மோட்ரு வந்து சரியாக ரன் ஆகாது. ஸோ மோட்ரு ஹீட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? மோட்ரு அதுமாதிரி ஹீட் ஆக ஆரம்பிச்சிருந்தா காயில் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ லூஸ் கான்டாக்ட் இல்லாமல் கேபிளை நல்லா டைட் பண்ணுங்கள். அடுத்த கம்ப்ளைண்ட் வந்து பெல்ட்டு டைட்டாக இல்லாமல் லூஸாக இருந்தாக்க கரெக்டான டிரான்ஸ்மிஷன் நடக்காது. ஸோ கரெக்டான லோடு வந்து டெலிவரி ஆகாது. கம்ப்ரெசர் வந்து ஸ்லோவோட ஆரம்பிக்கும். நம்ம கரெக்டான ஏர் டெலிவரி வந்து கரெக்டாக நடக்காது. ஸோ இதுவும் ஒரு கம்ப்ளைண்ட். அதேமாரி பெல்ட் வந்து அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். அலைன்மெண்ட்டு கரெக்டாக இல்லைனாக்கா பெல்ட்டு கட்டாக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அந்த அலைன்மெண்ட்டை கரெக்டாக பார்த்துக்கணும். அலைன்மெண்ட் எப்படி செக் பண்ணுறதுனாக்கா மோட்டரோட புள்ளியிலேருந்து கம்ப்ரெசர் புள்ளி அவுட்ரு வரைக்கும் சென்டராக ஒரு நூலை டைட்டாக பிடிச்சி பார்த்தாக்க மோட்டரும் கம்ப்ரெசரும் ஜிக்ஜாக்காக இருக்கா இல்லை ஸ்ட்ரைட்டாக நேராக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த அலைன்மெண்ட்டு ஜிக்ஜாக்காக இல்லாமல் நேராக இருக்க செக் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணணுன்னாக்கா அந்த பெல்ட்டை வந்து டைட் பண்ணணும். பெல்ட்டை டைட் பண்ணும்போது என்னன்னாக்கா கம்ப்ரெசர் எப்பவுமே ஸ்டாண்ட் பையாக இருக்கும், போல்டு போட்டு இருக்கும். மோட்ரு மட்டும்தான் ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கும். அந்த டைமில் மோட்ரை வந்து அந்த ஸ்பேனர் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணாக்க பெல்ட்டு டைட் ஆகிடும். ஸோ இப்போ பிக்சரில் பார்க்குற மாதிரி தான் பெல்ட்டு டைட் பண்ணணும். அதை மேலே டாட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ அடுத்த கம்ப்ளைண்ட் என்னன்னாக்கா கம்ப்ரெசர், மோட்ரு பார்த்தாச்சு, வோல்டேஜ் பார்த்தாச்சு, அடுத்து பெல்ட்டு பார்த்தாச்சு, அடுத்தது கம்ப்ரெசரை பொறுத்த வரைக்கும் என்ன ஃபால்ட் வரும்னா 2 பக்கமும் கீர் பாக்ஸ் இருக்கும். ஸோ 2 பக்கமும் கீர் பாக்ஸு கரெக்டான ஆயில் லெவல் இல்லைனாக்கா ஒன்று ஒராசி ஹீட் ஆகி ஸோ கீர் போக வாய்ப்பு இருக்குது. அடுத்து கீர் டேமேஜ் ஆகும் பட்சத்தில் என்ன நடக்குனாக்கா பேரிங்கு டேமேஜ் ஆகும். பேரிங்கு டேமேஜ் ஆச்சுனாக்கா உள்ளே இருக்கிற ஷாஃப்ட், அதாவது கம்ப்ரெசர்லேருந்து வர ஷாஃப்ட்டு, புள்ளிக்கு வர ஷாஃப்ட் வந்து ரன்னிங்கில் ஷேக் ஆக ஆரம்பித்து என்ன பண்ணுனாக்கா அலைன்மெண்ட்டே மாறி பெல்ட்டு கட் ஆகி ஸோ பயங்கர டேமேஜ் ஆக கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. கம்ப்ரெசரில் வேறு ஃபால்ட் என்ன வரும்னு சொன்னாக்கா உள்ளே இருக்கிற அந்த கம்ப்ரெசர் உள்ள ஷாஃப்ட் இருக்குல்ல அதுதான் வந்து ஏரை உள்வாங்கி வெளியில் தள்ளும். ஸோ அது ரெண்டும் வந்து கிளியரன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த கிளியரன்ஸில் எதனா ஒன்று ஜாம் ஆகிட்டாலும் ஸோ கம்ப்ரெசர் ரன் ஆகாது. ஸோ அது எப்படி ஜாம் ஆகணுன்னாக்கா நம்ம சிமெண்ட்டு லோடு இறக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கரண்ட்டு கட் ஆகலாம். அது எப்படின்னாக்கா நம்ம ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது ஜென்ரேட்டரில் எதனா ஃபால்ட் இருந்தாக்கா திடீர்னு ஜென்ரேட்டர் ஆஃப் ஆகுதுனாக்கா நம்ம கம்ப்ரெசருக்கு சப்ளை வராது. அந்த டைமில் மோட்ரு ஆஃப் ஆகிடும். ஸோ இபி லைன் இருந்தாக்கா இபிலேருந்து சப்ளை வரனாலும் கம்ப்ரெசர் ஆஃப் ஆகிடும். அந்த டைமில் வந்து கம்ப்ரெசர் லோடு ஆனால் தான் ஏர் ஃபார்வர்டில் தள்ளும், லோடு ஃபார்வர்டில் தள்ளிகிட்டே இருக்கும். ஸோ கரண்ட் இல்லாமல் மோட்ரு ஆஃப் ஆகும்போது என்ன பண்ணுனாக்கா நம்ம பல்கரில் உள்ளாட ஃபார்வர்ட் பண்ணல ஏர் அது பூரா ரிட்டர்ன் வர ஆரம்பிக்கும். ரிட்டன் வர ஏரெல்லாம் வெறும் ஏர் மட்டும் வராது, போகும்போது ஏராக போகும். ரிட்டன் வந்துச்சுனாக்கா ஸோ உள்ளக்கிற சிமெண்ட்டும் சேர்ந்து தான் வரும். சேர்ந்து வரும்போது கம்ப்ரெசரோட அவுட்லெட் வழியாக இது வந்து சிமெண்ட் கலந்த ஏர் வந்து உள்வாங்க ஆரம்பிக்கும். ஸோ உள்ளே வந்து என்ன ஆகுனாக்கா உள்ளக்கிற ஷாஃப்ட்டில் படிஞ்சிடும். உள்ளக்கிற ஷாஃப்ட் வந்து கிளியரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா? கணக்கில் இருக்கும். ஸோ அந்த கிளியரன்ஸில் வந்து சிமெண்ட் படியும் போது என்ன பண்ணுனாக்கா ஸோ ஜாம் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ அந்த டைமில் என்ன பண்ணணும், நம்ம லோடு இறக்கும்போது சிமெண்ட் லோடு இறக்கும்போது ஹெல்ப்பரோ இல்லை டிரைவரோ ஆப்ரேட்டரோ பக்கத்தில் இருந்துன்னே இருக்கணும். ஓகேவா? ஸோ எந்த ஒரு எமர்ஜென்சி ஆனாலும் பக்கத்தில் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்துன்னே இருக்கணும். ஸோ நான் வந்து சிமெண்ட் ஆன் பண்ணிவிட்டு நான் வரேன் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அந்தமாதிரி சுச்சுவேஷனில் எந்த டைம் எப்படி வேணாலும் நடக்கலாம். ஓகேவா? ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கணும். சப்போஸ் சிமெண்ட் வந்து உள்ள அந்த கிளியரன்ஸில் அந்த சாஃப்ட்வேர் கிளியரன்ஸில் அடைச்சிக்கிச்சு, ஜாம் ஆகிடுச்சு, அந்த டைம் என்ன பண்ணாக்கா ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது ஒன்று அவுக்கணும். மேலே இருக்கிற சிலிண்டர், அதாவது இன்லெட் சிலிண்டர் அவுக்கணும், ஃபில்டரோட இருக்குல்ல அதை அவுக்கணும். அடுத்தது கீழே இருக்கிற அவுட்லெட் சிலிண்டரையும் அவுக்கணும்.
ஸோ ரிட்டர்ன் வரும்போது சிமெண்ட்டு கலந்து வரதுனால கம்ப்ரஸரு, அவுட்லெட் சிலிண்டரு, இன்லெட் சிலிண்டரு, ஸோ எல்லா இடமும் சிமெண்ட் படிஞ்சிருக்கும். ஸோ ஒன்று ஒன்றா கழட்டி க்ளீன் பண்ணி மாட்டுறது ரொம்ப நல்லது. ஸோ அதனால் பெல்ட் அவுக்கணும் பண்ண தேவையில்ல. ஓகேவா? ஸோ மேலே இருக்கிற சிலிண்டரு, கீழே இருக்கிற சிலிண்டரை அவுத்துட்டு அடுத்து என்னன்னாக்கா நம்ம டீசல் ஊற்றினா போதும். ஓகே, அந்த டீசல் ஊற்றி லைட்டாக மூவ் பண்ணணும். ஸோ லைட்டாக மூவ் பண்ணாலே அது எப்படின்னாக்கா மேனுவலாக அந்த புள்ளியை வந்து கையால் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் பண்ணாலே அந்த டீசல் ஊற்றுறல அதோட லூப்ரிகேஷனில் அந்த சிமெண்டெல்லாம் கரைஞ்சி ஸோ வெளில வந்துடும். ஸோ இதுவும் ஒரு ஃபால்ட்டு. அடுத்தது நம்ம திருப்பி எல்லாமே மாட்டும் போது நல்லா க்ளீன் பண்ணி மாட்டணும். அடுத்த ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அந்த ஏர் ரிலீஃப் வால்வ் இருக்குல்ல, ஸோ அதுலேயும் வரும். அதில் எப்படி வரும்னாக்கா ஏர் ரிலீஃப் வால்வ் வந்து ஸ்ப்ரிங் ஜாம் ஆகிருக்கும், இல்லைனா ஏர் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஃபுல்லாக டைட்டில் வச்சுருப்போம். ஸோ ஃபுல்லாக டைட்டில் வச்சா என்ன ஆகுனாக்கா ஃபுல்லாக ஏர் போயிட்டே இருக்கும். அது எப்படி ஃபுல்லாக டைட் பண்ணாலும் ஏர் போயிட்டே இருக்குன்னு கேட்குறீங்களா? ஸோ அது வந்து ஏர் போகாமல் கட் பண்ணுறதுக்குரிய வால்வு கிடையாது. ஸோ போகிற ஏர் வந்து டேங்கரில் ஓவர்ஃபுல் ஆனாக்கா ரிலீஸ் பண்ணுறதுக்குரிய வால்வு அது. ஓகேவா? நம்ம அது கம்ப்ரஸர் பொறுத்த வரைக்கும் ஃபுல் லோடும் அவுட்புட்டில் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அது போயிட்டு டேங்கரில் நம்ம எந்த அளவுக்கு கொள்ளணுமோ அந்த அளவுக்கு போதும். அந்த அளவுக்கு போதுன்ற பட்சத்தில் மீதி இருக்கிற ஏர் வந்து இந்த வால்வு வழியாக ரிட்டர்ன் வர வைக்கிறதுக்காக தான் இந்த வால்வு கண்ட்ரோலில் இருக்குது. இந்த வால்வு வழியாக கண்ட்ரோல் பண்ணுறோம் நம்ம. ஸோ அது எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும், அதை கண்ட்ரோல் பண்ணணுன்னாக்கா நம்ம சிமெண்ட் கம்ப்ரஸர் ஆன் பண்ணுறோம். பைப்பு அதை ஓஸை வந்து சிமெண்ட்டு பல்கரில் ஃபிட் பண்ணிடுறோம். ஸோ நம்ம கம்ப்ரஸர் ஆன் பண்ண உடனே ஃபுல் ஏரும் நம்ம அந்த பைப்பு வழியாக சிமெண்ட் பல்கருக்கு லோட் ஆகும். லோட் ஆகும்போது அதில் இருக்கிற வண்டியில் இருக்கிற மீட்ரு வந்து அது ஒரு 1%, 2%, அது 1, 2 சொல்லிட்டு மீட்டரில் எழுதியிருக்கோம். ஸோ அது 1% போன உடனே நமக்கு ரிட்டர்ன் வரணும். ஸோ நம்ம ஆன் பண்ணிவிட்டு அந்த மீட்ரு ஏறும்போது பார்க்கணும் எந்த டைமில் வந்து ரிட்டர்ன் ஆகுது. சில டைம் வந்து 2, 3% ஏறினதுக்கப்புறம் தான் நம்ம ரிலீஸ் ஆகும். ஸோ அந்தமாரினாக்கா அப்போ அந்த அளவுக்கு வந்து உள்ள டேங்க் உள்ளார ஏர் போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? அதை கம்மி பண்ணணுன்னாக்கா இந்த ஏர் ரிலீஃப் வால்வ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம லூஸ் பண்ணணும். ஏன் லூஸ் பண்ணணுன்னாக்கா ஃபுல்லாக டைட்டாக இருந்தாக்கா அந்த ஏர் வந்து அதிகபட்சமாக வண்டியில் லோட் ஆனதுக்கப்புறம் தான் ஸோ ரிட்டர்ன் வர ஆரம்பிக்கும். அந்த அதிகபட்சமாக உள்ள ஏர் ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் அந்த ப்ரெஷர் என்ன பண்ணுனாக்கா டைட்டாக நம்ம டைட் பண்ண அந்த ஸ்ப்ரிங்கை மேலே எழுப்பிட்டு ஏர் ரிலீஃப் வழியாக அந்த வால்வு வழியாக வரும். ஸோ நம்ம அதை லூஸ் பண்ணனாக்கா ஸ்ப்ரிங் டென்ஷன் கம்மியாகிடும். அப்போனாக்கா 1% இல்லை நம்ம 1.5%, 1.5 அந்த பர்சன்டேஜுக்குள்ளார நம்ம இந்த ஏர் ரிலீஃப் வழியாக வர வைக்கலாம். ஸோ இப்படி தான் இதை கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே கைஸ், முடிஞ்ச வரைக்கும் சிமெண்ட் ஏர் கம்ப்ரஸர் பற்றி எனக்கு தெரிஞ்ச டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் இஸ் வெல்.